இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி முந்திரி பருப்பு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ஓகேம்மா. எப்படி என்னென்ன தேவையானது? முந்திரி பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்துருக்கேன். ஓகேம்மா. சக்கரை ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். ஓகே. 2 மட்டும் போதும். 2 மட்டும் போதும். கொஞ்சம் தண்ணி அவ்வளோதான். ஓகே. அப்போ 150 கிராமுக்கு 50 கிராம் சர்க்கரை. ஓகே. ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காதுல்ல, அது ரொம்ப மைல்ட் ஸ்வீட்டாக இருக்கும் அது. ஓகே. முந்திரி பருப்பை நம்ம நல்லா அரைச்சிட்டோம், மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். பொடியாக அரைச்சிக்கணும். ரவை மாதிரி. ஓகே ஓகே. அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம ஓகே. இப்போ பேன் வச்சுருக்கேன். ஓகேம்மா. நான்ஸ்டிக் பேன் தான் வைக்கணும் அதுக்கு. ஓகே. கையில் பிடிச்சிப்போம், மாவு கிண்ட வராது. ஓகே. இப்போ சர்க்கரை போட்டுக்கிறேன். சரிம்மா. கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இந்த சர்க்கரை கரையிறதுக்காக. சர்க்கரை கரையிட்டோம். ஒரு கம்பி பதம் வரணும். ஓகேம்மா. சர்க்கரை கரையிற வரைக்கும் அடுப்பு அதிகமாக இருக்கலாம். ஓகேம்மா. நம்ம போடும்போது முந்திரி பருப்பு போடும்போது கம்மி பண்ணிக்கலாம். அந்த ஒரு கம்பி பதம் வரைக்கும் நம்ம நார்மலாக வச்சுக்கலாம். ஆமாம். இப்போ சர்க்கரை ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இந்த இப்படி ஒட்டி வருதெல்லாம். ஆமாம்மா. ஓகே. வேறு மாதிரி. இப்போ நான் அரைச்சிட்டு வந்தேன் முந்திரி பருப்பு. ஓகே. இந்த மாதிரி ரவை மாதிரி நெருன்னு அரைச்சிக்கணும். ஓகேம்மா. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு. ஓகே. இப்போ நம்ம நல்லா கிண்டிக்கலாம். உடனே ஒன்று சேர்ந்துருமா? ஆமாம். கொஞ்சம் மாவு தேக்கார வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். ஓகே. கலந்து விட்டு. ஓகே. இப்போ மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு. ஆமாம்மா. திறந்து வந்துடுச்சு. ஓகே. இப்போ நம்ம இதையே மாற்றிக்கலாம். வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டோமா? ஆமாம். தண்ணியெல்லாம் திரிக்க தேவையில்லையா? அவ்வளோதான். பட்டர் பேப்பர் வச்சு அப்படியே நம்ம கட்டி எடுத்துக்கலாம். ஓகே. ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேம்மா. முந்திரி பருப்பியை கொட்டிக்கலாம். ஓகேம்மா. கையில் கொஞ்சம் நெய் தொட்டுட்டு. ஓகேம்மா. நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். ஓகே. லைட்டாக சூடாக இருக்கும். ஓகே. ஸ்பூன் வச்சும் தட்டிக்கலாம். கை சூடாக இருக்கிறதுனால ஸ்பூனில் தட்டிக்கலாம். ஓகேம்மா. இப்போ இந்த மாதிரி ஸ்கொயராக ஸ்பூன் வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. ஓகேம்மா. நல்லா பருப்பிக்காக ஸ்கொயராக தட்டிக்கிட்டீங்க. ஓகே. ஸ்பூன்லேயே தட்டி விட்டுக்கலாம். ஓகேம்மா. ஈவனாக எல்லாத்தையும் ஸ்கொயர் ஷேப்பில் தட்டிக்கணும். கொஞ்சம் ஆட்டும். ஓகேம்மா. நம்ம பருப்பி கட் பண்ணிக்கலாம். ஆனோன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த பீஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகேம்மா. இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி பருப்பியை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம்னா குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன பீஸ் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம். ஒரே டைமில் முந்திரி நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன பீஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா குட்டியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம். இப்போ முந்திரி பருப்பி ரெடி ஆயிடுச்சு. ஓகேம்மா. இது நிலக்கடலை பருப்பி மாதிரி முந்திரி பருப்பி. இது வந்து அரைக்கும்போது முந்திரி கேக் அரைக்கிற மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் பருபருன்னு கொன்னையாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டா கடிக்கும்போது நல்லா நிலக்கடலை எல்லாம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈஸியான ரெசிபி, சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ். 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். 15 minutes தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.